ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் எழுதின புஸ்தகம் 119 அதிகாரம் 97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு எவ்வளவு நேரம். ஹல்லேலூயா. எது எவ்வளவு நேரம்? நாம் வேதத்தை வாசிப்பது எவ்வளவு நேரம். ஆமென். இந்த 119 சங்கீதத்தை எழுதினவர் தாவீதுன்னு சொல்லப்படுறாங்க. அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் அவர் என்னங்க சொல்றாரு, ஆண்டவரே உங்க வேதத்துல அவ்வளோ பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அதுதான் என் தியானம். ஹல்லேலூயா. தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா இருக்கிற ராஜாக்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராஜான்னு சொல்லப்படுகிறாங்க. இதோடைய ரகசியமே இதுதாங்க. ஆமென். அவர் வேதத்துல பிரியமா இருந்ததால கர்த்தர் அவர் மேலே பிரியமா இருந்து அவர் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வதிச்சாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காருங்க. நம்ம அநேக நேரம் ஒரு சில பேர் வேலைக்கு போறோம், ஒரு சில பேர் வீட்டில் இருக்கிறோம், ஒரு சில பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்றோம், ஒரு சில பேர் பல காரியங்கள் செய்யறோம். ஆனா ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோங்க? 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் இல்லது 5 நிமிஷம். ஹல்லேலூயா. நம்ம படிக்கிற வேதம் ஒன்றும் நம்மளுக்கு சாதாரணமா கிடைச்சில்லங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்தி, எத்தனையோ ஊழியக்காரர்கள் தன் உயிர் கொடுத்து விலைக்கிரயமா பெறப்பட்டதாங்க இந்த வேத வாக்கியம் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. இதுவும் பார்த்தீங்கன்னா உலகத்துல அதிகமா அச்சடிக்கப்பட்ட புத்தகம்னா வேதாகமம் தாங்க. உலகத்துல அநேக பேர் உபயோகிக்கிற ஒரு புஸ்தகம்னா அது வேதாகமம் தாங்க. உலகத்துல அதிக மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம்னா அது வேதாகமம் தாங்க. இவ்வளவு உன்னதமான புஸ்தகத்தை நம்ம கையில வச்சிருக்கொண்டு நம்மளே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எப்படிங்க? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நம்மளுக்கு எல்லாமே நல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நம்மளுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும். என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. ஆமென். இப்போ தாவீது ராஜாக்கு எப்படி இந்த சக்சஸ், எப்படி இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சார்? அதோடைய ரகசியமே இந்த வேத வாசிப்புதாங்க. இன்றைக்கும் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருக்குங்க. அவங்க சிறு வயதுல இந்த வேதத்தை படித்தது, சிறு வயதுல இந்த வேதத்தை தியானம் செய்ததான் இன்றைக்கும் ஒரு பெரிய ஊழியக்காரா அவங்கள நிறுத்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம இதுல இருந்து எண்ணங்கட்டி சீசன் எடுக்க போறோம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதுல குறைஞ்சது ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடமாவது இந்த வேதத்தை வாசித்து அதோடைய ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதை நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நாம் செய்யும் சகல காரியங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மளை மேலும் மேலும் நம்மளை உயர்த்துகிறாருங்க. கண்டு முடிச்சு ஜெபிக்கலாமா? எங்களுக்கு இந்த உன்னதமான வேதத்தை அருளின எங்கள் தேவாதி தேவனே அப்பா, நாங்களும் எவ்வளவு நேரம் தகப்பன உலக பிரகாரமா நாங்கள் செல்லப்பட்டாலும் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் உடைய வேதத்தை அது தக்கன தியானிப்பது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு ஆண்டவரை தகப்பனே வெளியேற பெற்றது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இதுல இருந்து ஒரு நாளைக்கு ஆண்டவரை நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது படிக்க, நாம் குறைஞ்சபட்ச நேரங்களாவது வேதாகமத்தை வாசித்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இது எங்களுக்கு பலன் தாங்க, வழிகள் உண்டு பண்ணுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை தியானிப்போம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேங்க்யூ. ஷாலோம். காட் பிளஸ் யூ.